அந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 7ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் திரும்ப அப்படியே மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க அவரோட அசிஸ்டன்ட் அவருக்காக காத்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எம்பரர் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. ஆளும் என்ன விஷயம்னு கேட்க சீலிங் ராஜ்யத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த அவங்க ஆளுங்க இங்க வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா அவங்க வர லேட் ஆகும் தானே நம்ம கிட்ட சொன்னாங்கன்னு ஆள் கேட்க சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் உள்ள போக சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. செகண்ட் பிரின்ஸுக்கும் உடனே அந்த தகவல் கிடைக்குது. ஆளும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மாறு வருஷத்துல மேன்ஷனுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவனும் அவ ஆளுங்களும் அவங்களை விட்டு விரட்ட ஆரம்பிக்க அவங்களும் அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க போடுறாங்க. ஒரு கட்டத்துல செகண்ட் பிரின்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணவே வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆக அவங்க பிளானே அவனை இங்க வர வைக்கிறது தான் போல. ராயல் அட்வைசர் ஃபேமிலிய இந்த கேஸ்ல சிக்க வைக்க பார்த்தது நீ தானே? அந்த கேள்வி வச்சு ஆள் புரிஞ்சுக்கிறான். அப்ப நீ சீக்குவீங்க. நம்ம ஹீரோயினும் மைண்ட் வாய்ஸ்லயே சீக்குவங்க இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனுக்கும் சில வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆளும் அவன் ஸ்வாட வச்சு பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரே மிதியா மிதிச்சு அவன் நெஞ்சில உள்ள மஞ்ச சொத்தை வெளியெடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்மாக்க போட்டு அவன் வைத்தியம் பஞ்சராக்க. இந்த மூவ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நம்ம டைம் லைன்ல WWE பார்த்து கத்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஆளும் டக்குன்னு அப்படியே அவங்க காலையே நகத்தை போட்டுடுறான். அதே நேரத்துல அவன் ஆளுங்களும் அங்க வர சொன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தட்டு தடுமாறி அவங்க அப்படியே அவங்க மேன்ஷனுக்கு வர அங்கிருந்து அவங்க சீஃப் மெய்டும் பார்த்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. பிரின்சஸ், நான் உடனே டாக்டர் வர சொல்றேன். இல்ல, நீ மெடிசன்ஸ் மட்டும் கொண்டு வா, நம்மளை தவிர இது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிக்க காட்டுவாசி பைய காட்டு மிராண்டித்தனமும் நகத்தை வளர்த்திருப்பான் போல பயங்கரமா காயப்பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸோட மேன்ஷன். அவனோட டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு, பிரின்ஸ் உங்க மெரிடியன்ஸ் எதுவும் பாதிக்கப்படல, நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஒரு பிரச்சனை வாங்க நடிக்கி நீங்க கொஞ்ச நாள் கசமுசாவை பத்திலாம் யோசிச்சே பார்க்க கூடாதுன்னு ஆள் சொன்னேன். மானமே போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கான்ல அப்படியே படுத்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே சிட்டி கேட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சீலிங் ராஜ்யத்தை சேர்ந்தவங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. டைமும் போயிட்டே இருக்கு. ஒரு நாளே ஆயும் அவனுங்களை ஒண்ணுமா ஆளை காணும். நம்மளும் நின்ன இடத்துலயே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவனுங்களும் இப்ப இங்க வரானுங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அந்த புது மெய்டு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவங்க வரும்போது இப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்க நம்ம சீஃப் மெய்டுக்கு நல்லாவே புரியுது. அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக அவரு காத்துட்டு இருக்காருன்னு அவங்க சொல்ல ரெண்டு சைட்லயுமே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. சீலிங் சைட்ல இருந்து உங்களை காக்க வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க பிரின்ஸ். நம்மளும் அப்படியே கண்முழிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸியா உங்களை வரவேற்கிறதுக்காக அரசர் காத்துட்டு இருக்காரு, வாங்க போலான்னு சொல்ல அப்படியே அவங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே பேலஸ் ஆட்டம் பாட்டோன்னு சீலிங்கோட பிரின்ஸுக்கு உண்மையிலேயே வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. குயின் ஜிங்குய் கிட்ட செகண்ட் பிரின்ஸ் எங்க ஆளை காணோன்னு கேக்குறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லி லைட்டா பதற ஆரம்பிக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு அவர் தான் சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிரின்ஸ் யாங்கும் ஒரு தகவல் வருது. பிரின்சஸ் பேலஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் அவருக்கான வரவேற்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆளும் பிரின்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி சொல்றாரு. எங்க குட்ஸுக்கெல்லாம் பாதுகாப்பா பிரின்சஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க, அதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்களும் இப்ப அப்படியே உள்ள வராங்க. அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பெல் இருக்கு. அதோட சவுண்ட கேட்ட உடனே நம்ம சீஃப் மெய்டு, இந்த பெல்ல பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு பயங்கரமான வெப்பன். ஒரு வெப்பனை எந்த தைரியத்துல இவங்க நம்ம மெயின் ஹால்குள்ள கொண்டு வராங்கன்னு அவங்க கேட்க அவங்களும் அரசருக்கு வணக்கத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு போறாங்க. டக்குன்னு அப்பா ஏற்கனவே நம்ம ரெண்டு நாட்டுக்குமான அமைதியை கல்யாணம் மூலியமா கொண்டு வரலன்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருந்தாரு. ஆனா நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணல, அதான் இப்ப நான் அதை பத்தி கேக்குறேன்னு சொல்ல கிங் எதுவுமே சொல்லாம அப்படியே சிரிச்சு மழுப்பிட்டு இருக்காரு. டக்குன்னு அவங்க பிரின்சஸ் உங்க ஃபோர்த் பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையே தான் லவ் இவ்வளவு பேருக்கு நடுவுல ஒத்துக்கிற அளவுக்கு ரொம்பவே தைரியமான ஆளா இருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா என்ன இந்த வீணா போனவன எதை பத்தி அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரியல. கிங்கும் உங்களை போய் ஃபோர்த் பிரின்ஸுக்கு மேட்ச் இல்லைன்னு என்னால சொல்ல முடியுமா? எனக்கு ஓகே தான், நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் எனக்கு ஓகே தான் கிங், ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் முடிவாயிடுச்சேன்னு சொல்றாரு. பிரின்சஸும் மேரேஜ் மட்டும் தானே முடிவாயிருக்கு, இப்ப கூட பிரச்சனை இல்ல, அவளை அனுப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட விலகிக்கிறியான்னு கேட்க அவங்களும் அடுத்த செகண்டே சரின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் மேன்ஷனை விட்டு போயிட்டினா அந்த டிராகரை நீ மறந்துட வேண்டியதான்னு சொல்ல அச்சோ அதை மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு
அவங்களோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிரின்ஸ் சீலிங்கோட பிரின்சஸ் கேட்கும் போது என்னால என்ன பண்ண முடியும், ஆனா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க அப்படியே ஆக்டிங்கை போட ஆரம்பிக்க நம்மாலும் இந்த மேரேஜுக்கு முடிவு பண்ணுது. இதை தடுக்கிற தெரியும் யாருக்கு இருக்குன்னு சொல்லி அவரும் ஒரு பிட்ட போடுறாரு. சீலிங் பிரின்சஸும் நான் ஒன்னும் ஆர்டர்லாம் போடல, சும்மா கேட்க தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சீக்விங் நம்ம வேணா ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா, நம்ம ஹீரோயினும் என்ன காம்படிஷன் கேக்குறாங்க. நீ டைன்கு ராஜ்யத்தோட பிரின்சஸ் ஆக போறவ, ஆர்ட் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ல நீ எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோ ஏற்கனவே எல்லாம் முடிவு ஆயிடுச்சுங்கிறப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லி ஆட்டத்தை கலைக்க பாக்குறாரு. ஆனா அந்த பிரின்சஸ் விடுற மாதிரி தெரியல. அவங்களும் அந்த பிரின்சஸ் சேர்ந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஆர்ட் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ல கூட பெஸ்டா இல்லைன்னா நாளைக்கே உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்க நம்ம கிங்கும் அபிஷியலா மேரேஜ் ஒன்றும் நடக்கலைங்கிறப்ப இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டாரு. பையோ இப்ப நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுற, ஒருவேளை பிரின்சஸ் இதுல ஜெயிச்சிட்டாலும் அவங்க உன்னோட அபிஷியல் ஒய்ஃபா மட்டும்தான் ஆவாங்க, சீக்கிரங்க யாரும் கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க, அவ செகண்ட் ஒய்ஃபா இருப்பான்னு சொல்ல நம்மளாலையும் எதுவும் பேச முடியல. அவரும் நாளைக்கு காம்படிஷன் சொல்லி அனௌன்ஸும் பண்ணிடுறாரு. அப்படியே சபையும் கலையுது. நம்ம ஹீரோயின் மேன்ஷன்ல இருக்க நம்ம சீஃப் மெய்டு சீலிங்க சேர்ந்தவங்க நம்ம ராஜ்யத்துக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேத்து கூட பாத்தீங்களே நம்ம பிரின்ஸை எவ்வளவு நேரம் காக்க வச்சாங்கன்னு. இப்ப என்ன சொல்ல வர நம்ம ஹீரோயின் கேட்க அவங்க மட்டும் நம்ம ஃபோர்த் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அவங்களோட சர்வன்ட் ஆயிடுவோம். நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா பிரின்சஸ், அதான் இங்க இருக்கிற சட்டம். உங்களை மாதிரி ஒரு நோபல் பர்சன் அவங்களுக்கு கீழே இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோயினும் இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவங்களும் லைட்டா யோசிக்கிறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப டக்குன்னு பார்த்தா வழியில நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராரு. பிரின்ஸ் மிலிட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டுமே, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போறாங்க. ஆள் டக்குன்னு அவங்க முன்னாடி மண்டிட்டுறாரு. நாளைக்கு காம்படிஷன்ல நீங்க எப்படியாவது ஜெயிச்சிருங்க பிரின்சஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. நம்ம பார்டர்லாண்ட் நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமானது, ஆனா சீலிங்க சேர்ந்தவங்க அடிக்கடி அதை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னா அதை காரணமா வச்சு அவங்க எப்படியாவது பார்டர்லாண்ட் அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரின்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற பாதி இடம் அவங்க கண்ட்ரோலுக்கும் போயிடும். அது கேபிட்டல்ல அவர் பவரை வீக்காக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கான்னு சொல்லி அவங்களும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப செகண்ட் பிரின்ஸ் லீங்கிற அந்த மியூசிஷியனும் அங்க இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பின்ன டைம் பாஸ்க்கு சொல்லிட்டு இருக்க, அவன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறான். எதுக்காக நாள் கேட்க சின்ன பொண்ணு அவ மேல நான் பழி போட பார்த்தேன். அட்வைசர் சப்போர்ட் ஃபோர்த் பிரின்ஸுக்கு இல்லாம பண்ணும் நாங்க நினைச்சோம். அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. நாள் சொல்றோம் லியி, உனக்கு நிறைய இடத்துல ஆள் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உன்னை இப்ப இங்க வர வச்சிருக்கேன். நீ தான் எப்படியாவது த்ரோன் என் கைக்கு வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டீனா நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் சரி அதை நான் உனக்காக பண்றேன். தம்பி ராஜா இங்க ஒரு பக்கம் தனியா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க வர அவங்களும் அவசர அவசரமா அவங்க காயத்தெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு, நீங்க உங்க ரூமுக்கு போலையா? இது என் மேன்ஷன், நான் எந்த ரூமுக்கு வேணாலும் போவேன், அது என்னோட இஷ்டம்னு ஆள் சொல்ல. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நீ காம்படிஷன்ல இருந்து விளக்குறதா நான் அப்பா கிட்ட சொல்லிடுறான். ஆனா அப்படி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, அதுல உங்களுக்கு சம்மதமான்னு கேக்குறாங்க. நம்மளும் இல்லைன்னு தலையாட்டுறாரு. சரி நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், நான் இந்த காம்படிஷன்ல உங்களுக்காக வின் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க உங்க டிராகரை எனக்கு பார்க்க தரணும். நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சூப்பர்னு சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்க. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ ஏங்கி இருக்க சொன்னாலும் நான் இருக்க போதில்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் டக்குன்னு குட் நைட்னு சொல்றாங்க. என்னது குட் நைட்டா? அச்சோ இல்ல பிரின்ஸ், நல்லா தூங்குங்கிறது தான் சொன்னேன். நம்மளும் வழக்கம் போல திரும்ப வளர ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு சரி குட் நைட்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அடுத்த நாளும் ஆகுது, சபையை கூட்டிடுறானுங்க. இன்னைக்கு ஹார்ஸ் ரைடிங்கான காம்படிஷன் தான் நடக்க போகுது. திடீர்னு பார்த்தா சீலிங்கோட பிரின்சஸ் அப்படியே எந்திரிச்சு முன்னாடி வராங்க. கிங், இது வெறும் ஒரு காம்படிஷனா மட்டும் எடுத்துக்காம நான் இதை ஒரு சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். உங்க பிரின்சஸ் இதுல ஜெயிச்சிட்டா நாங்க 10,000 போர் குதிரைகளை உங்களுக்காக தரோம். பைசன்ங்கிற அந்த மூணாவது பிரின்ஸ், உங்க ராஜ்யத்தோட பவருக்கு உங்களால வருஷத்துக்கு 100 போர் குதிரைகளை மட்டும்தான் தயார் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது 10,000 குதிரைகளை தரது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்க அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. குயினும் அவங்க ஒரு விஷயம் தரேன்னு சொன்னாங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு பதிலா நம்மளும் ஏதாவது ஒண்ணு தரணும்ல. நம்ம ஹீரோவும் சரி சொல்லுங்க, நாங்க தோத்துட்டா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அவளோட கை எனக்கு வேணும். அதை கேட்டு அந்த இடமே ஒரு செகண்ட் லைட்டா சலசலப்பாகுது. நம்ம ஹீரோ இந்த பெட்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பிரச்சனை இல்ல நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வராங்க. பிரின்சஸ்
என் சார்பா நானும் ஒரு பெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெட் பண்றதுக்கு உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. ஒருவேளை நான் தோத்துட்டா நீங்க கேட்ட மாதிரி என் கையை மட்டும் இல்ல காலையும் தர நான் தயாரா இருக்குன்னு அவங்க சொல்ல. உன் காலை வச்சுட்டு நான் என்ன பண்றது? கையை வச்சு மட்டும் என்ன முதுகா சுரிய போறீங்க? அவங்களும் சரி சொல்லு, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணும்? ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா 10,000 போர் குதிரைகள் மட்டும் இல்ல பார்டர்லேண்ட்ல இருந்து உங்க ஆர்மி பின்வாங்கிடணும், அதுவும் நிரந்தரமான்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க லைட்டா சாக்காக இப்ப நம்ம கிங் குசியா போயிடுறாரு. பிரின்சஸ்க்கு இந்த பெட்டை ஏத்துக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல போலயே. நம்ம ஹீரோயினும் அவங்க பிரின்ஸ் லைட்டா வெறுப்பேத்த அவனும் டக்குன்னு சரின்னு சொல்லிடுறான். இப்ப 2 பேருமே அவங்க குதிரையிலே ஏற போறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோவோட ஃபேவரட் குதிரை அங்க நின்னுட்டு இருக்கான். இத அவன் யாரையும் தொடக்கூட விட மாட்டானே. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. உன்னால ஜெயிக்க முடியலான்னு பிரச்சனை இல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ணாம நான் பார்த்து பண்ணாலும் சொல்ல. நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அப்படியே வேகமா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் லீடிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு அவங்க காயம் அந்த வேலையை காட்ட அவங்களும் அப்படியே ஸ்லோ ஆயிடுறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீலிங்கோட பிரின்சஸும் அப்படியே வேகமா முன்னேறிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் விட்டு கொடுக்கதே இல்ல. திரும்ப புயல் வேகத்துல அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்மளும் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சீலிங்கோட பிரின்சஸ் அவர் அப்படியே ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுட்டு போக ஆள் நம்ம ஹீரோயினை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கால்ல இருந்த காயமும் இப்ப ஒரு கண்ணில் படுது. அங்கிருந்த மொத்த பேரும் அவங்களால இதுக்கு மேலேயே முடியாது, நம்ம ஹீரோயின் தூக்க தான் போறாங்கன்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டா ஹார்ஸ் ரைடிங் நடந்துட்டு இருக்கு. சீலிங் பிரின்சஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. அவங்க அப்படியே நேரா போய் அங்கிருந்த ஒரு மைஸ் மாதிரியான இடத்துக்குள்ள போக உள்ள வழி தெரியாம அவங்க அங்கேயுமா சுத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அதுக்குள்ள போயிட்ட மாதிரி தெரியுது. 2 பேருமே எக்ஸிட் எந்த பக்கம் தெரியாம அங்கேயுமா சுத்திட்டு இருக்க. வெளியே எல்லாருமே ரொம்பவே டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே சீலிங் பிரின்சஸ் அப்படியே வெளியே வர பிரின்ஸ் சியாங்கோ அப்படியே சிரிப்ப போட்டுடுறான். நம்ம ஹீரோயினும் இப்ப இதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. வழியில அவங்களுக்காக ஒரு டிராப் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சீலிங் பிரின்சஸ் அதை அப்படியே ஜம்ப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஜம்ப் போட்டு அவங்களே தாண்டிட்டு அந்த ரேஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், வேற லெவல். ஒரு பக்கம் அவங்க ஆளுங்கெல்லாம் குசி ஆயிட்டு இருக்கு. கிங்கோ இப்ப அப்படியே சிரிப்பை போட்டுட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்றாரு. சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அடுத்த காம்படிஷன் இன்னைக்கு நைட் நடக்கும்னு சொல்லிட்டு ஆளுங்க கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட இடத்தை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே வீக்கா அப்படி நின்னுட்டு இருக்க. நம்மளும் மைட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு உன் காலுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல ஆளும் டக்குன்னு அவங்கள தூக்கி அங்க பெட்ல உட்கார வச்சுட்டு அவங்க காயத்தை பாக்குறாரு. பார்த்தா ரத்தமா வலிஞ்சு ஓடிட்டு இருக்கு. உண்மையை சொல்லு, யார் கூட சண்டை போட்ட? ஆனா நம்ம ஹீரோயின் ஹார்ஸ் ரைடிங் அப்பதான் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அதை நம்புற அளவுக்கு நம்மால் ஒண்ணும் காதுல பூ வச்சில்ல. உண்மையை சொல்லு, நீ யாரு? என்கிட்ட இருந்து எதை மறைக்கிறேன்னு அவரு கேட்க வேற வழி இல்லாம அவங்களும் ஏதோ சொல்ற மாதிரி வராங்க. ஆனா அதுக்குள்ள மயக்கமாய் அவங்க அப்படியே கீழே விழ நம்ம டாக்டர் வந்து அவங்கள அப்படியே செக் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இவங்க காயத்தை இவங்களே ட்ரீட் பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் அவனுக்கும் நம்ம ஹீரோயினோட கேரக்டர் திடீர்னு மாறின விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிய வருது. நம்ம லீயும் அவளோட பேக்ரவுண்ட பத்தி இன்னமும் நல்லா செக் பண்ணீங்களா? செக் பண்றதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. அவ ஒரு சாதாரண பார்லர்ல மியூசிஷியனா வேலை பார்த்தவங்களோட பொண்ணு, அவ்வளவுதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. கிங்கோட அசிஸ்டன்ட் இப்ப இங்க வராரு. இன்னைக்கு நைட் ரன்னிங் ஹார்ஸ்ல டார்கெட் ஹிட் பண்ணக்கூடிய ஆர்ச்சரி காம்படிஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை தெரியப்படுத்த தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்மாலும் நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வேணாம், ஆனா நம்ம ஹீரோயின் எடுத்த வேலைய பாதிலே விடுற பழக்கம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல நம்மாலும் அப்படியே உங்க கிட்ட வந்து பாக்குறேன். இன்னும் என்னென்ன ரகசியத்தை நீ கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்ல இந்த பக்கம் பைசன்ங்கிற அந்த இன்னொரு பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் அவரை கத்துக்கிட்டு வித்தியலாம் அப்படியே அவர் அப்பா முன்னாடி இறக்கிட்டு இருக்காரு. கிங்கும் அவரை கத்துக்கிட்ட புது ஸ்கில்லாம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் லீ கிட்டையும் நீங்க பேசாம எங்க ராஜ்யத்திலே இருந்துருங்களேன், உங்களுக்காக நான் ஒரு மேன்ஷனே ரெடி பண்றேன், நீங்க எங்க டைன்கியூ நாட்டுல இருக்குது எங்களுக்கு தான் பெருமைங்கிற மாதிரி ஆள் சொல்ல. லீயும் நீங்க கேட்டதே எனக்கு போதும், ஆனா ஒரு இடத்துல இருக்குது எனக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து குயின் அங்க வர அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. குயின் சும்மா வரல, கையில ஒரு வேட்டோட தான் வந்திருக்கு. ஆர்ச்சரி காம்படிஷனுக்கான ஏரோஸ் இதுதான் கிங். ஆளும் இது சீலிங் யூஸ் பண்ற ஹெவி ஏரோஸ் ஆச்சு. அதே தான் கிங். இத முதல் வாட்டி பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவங்களால கண்டிப்பா இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்ல. ஆனா அப்படி பண்ணா அது சீலிங் பிரின்சஸ்க்குள்ள சாதகமா இருக்கும். அவங்கள 4th பிரின்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நம்ம ராஜ்யத்துக்கு தானே ஒண்ணுமோ பலத்தை சேர்க்கும்னு சொல்லி அவங்க எப்படியோ அவர் மண்டையை கழுவிடுறாங்க. அது மட்டும் இல்லாம காம்படிஷனுக்கு நான் இன்னொரு பிளானும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு காது கிட்ட போய் ஏதோ சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப காம்படிஷன் ரவுண்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் இன்னும் ஆளை காணும். சீலிங் பிரின்சஸ் அவ என்ன
பயந்துட்டாளான்னு கேட்க சீக்கிங் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம பிரின்ஸ் பைசன் அவங்க கூட சண்டைக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அப்பதான் கிங் அந்த விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ரன்னிங் ஹார்ஸ்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போறது இல்ல, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற காயினை நாங்க பறக்க விட போறோம், அந்த சரியா சூட் பண்றவங்க தான் வின்னர்னு ஆள் சொல்றாரு. அதை கேட்ட உடனே சீலிங் பிரின்சஸ் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. நம்ம பைசனும் என்ன பயந்துட்டீங்களான்னு கேட்க அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு என்னது பயமான்னு சொல்லிட்டு அப்படியே களத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கான வில்லும் வருது. அதுல கூட அவங்க நம்ம ஹீரோயின் கூட போட்டி போன சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு யாரசியும் எடுத்துட்டு அவங்க 2 பேரும் இப்ப ரெடி ஆகுறாங்க. கிங்கோட அசிஸ்டண்டும் அப்படியே முன்னாடி வந்து டக்குனு காயின்ஸ் அப்படியே பறக்க விடுறாரு. 2 பேருமே அவங்க முதல் இரவை சூட் பண்றாங்க. ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதி கீழே விழு. அடுத்த இரவு நம்ம ஹீரோயின் சூட் பண்றாங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டா ஒரு காயினை பிடிச்சிட்டு அப்படியே போய் மார்க்ல சொருகுது. பின்னாடியே சீலிங் பிரின்சஸோட இரவு வந்து அவங்க இரவை காலி பண்ணிட்டு அதே காயின்ல சொருக நம்ம பைசன் சீக்கிங் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கத்திட்டே ஓடி வராரு. அவங்க இரதான் ஃபர்ஸ்ட்ல அதுல சொருகுனுச்சு நான் பார்த்தேன். சீலிங் பிரின்சஸ் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்ப அந்த ஏரோ எங்கன்னு கேக்குறாங்க. இதை வச்சு இங்க ஒரு கலவரம் நடக்கும்னு பார்த்தா கிங் சீலிங் பிரின்சஸ் தான் இந்த ரவுண்டோட வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. நாளைக்கு கடைசி ரவுண்டு, ஆனா ஆட்டை பத்தி நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவங்க சொல்ல நம்மளும் சரிவா நான் உனக்கு கத்து தரேன், மொதல் ரைட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆள் ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள எழுத சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் எவ்வளவு கேவலமா இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள அப்படியே பார்க்க நான் தான் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே இருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளும் நம்பிக்கை இழந்து அந்த பேப்பர் அப்படியே கசக்கி போட்டுட்டு இருக்கு. இப்ப அப்படியே செகண்ட் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆள் யாருக்குமே தெரியாம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போறோம். அங்க ஒரு கேவ்க்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. என் சோல்ஜர்ஸ் சிட்டிக்கு வெளியே தான் வெயிட் பண்றாங்க, அவங்கள எப்படி உள்ள கூட்டிட்டு வர்றது? பிரின்ஸ் யங் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க ஒரு டனல் இருக்கு, அது வழியா நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆள் திரும்ப அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப ஒரு சோல்ஜர்ஸ் குரூப்பும் ஃபாரஸ்ட் ஏரியா வழியா அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாளும் ஆகுது. ஃபைனல் ரவுண்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க செகண்ட் பிரின்ஸ் பைசன் லீ மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ராஜ்யத்துக்கு வர வச்சிருக்காரு. நம்ம அவரையே இந்த ஆர்ட் ரவுண்ட நடத்தி வைக்க சொல்லலாம்னு ஆள் சொல்ல கிங்கும் சிரிப்பை போட்டுட்டு அப்படியே பண்ணலான்னு சொல்றாரு. நம்ம லீ மாஸ்டரும் அப்படியே முன்னாடி வர இந்த பக்கம் நம்ம ஹீரோ உன் அம்மாவும் ஒரு மியூசிஷியன் தானே, நீ கண்டிப்பா இதுல ஜெயிச்சிடுவ. அட ஏன் நீ வர, என் அம்மா தான் மியூசிஷியன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனாலும் வர வழியில 2 பேரும் வந்து அப்படியே முன்னாடி உட்காடுறாங்க. ஆளும் நான் சீலிங்கோட ஃபேவரட் மியூசிக்கையும் பிளே பண்ண போறது இல்ல, டைன் கியூபோட மியூசிக்கையும் பிளே பண்ண போறது இல்ல, 2 பேருக்குமே சாதகம் இல்லாம நான் ஒரு புது மியூசிக்கை தான் பிளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சின்ன வயசு விஷயங்கள் அவங்க அவங்க அம்மா கூட இருந்த விஷயம்லாம் அப்படியே ஞாபகம் வருது. சீக்கிங்கோட மெமரிஸ்ல இது எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட தான் நான் இப்ப கனெக்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கேன். ஆளும் வாசிச்சு முடிச்சிடுறாரு. இது ஆட்டம் ரிவர், இது 3 கட்டமா இருக்கும். முதல் கட்டத்துல நீங்க 2 பேருமே தூத்துட்டீங்கன்னு சொல்ல இவரோட இசை ஒரு செகண்ட் என்ன மைமறக்க வச்சிருச்சு. எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி வந்த வேலையை விட்டுட்டு எல்லாரும் இப்ப அவரை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளும் 2வது மியூசிக்க அப்படியே பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சீலிங் பிரின்சஸும் அவரு கூட சேர்ந்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கும். வயசுனால அதை நம்பவே முடியல. இந்த உலகத்திலேயே ஒரு சில பேரால மட்டும்தான் லியோ கிரியேட் பண்ண மியூசிக்க பிளே பண்ண முடியும். ஆனா இது புது மியூசிக் வர இதையே அவங்க கூட சேர்ந்து வாசிக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் கம்மனேரா போண்டா வயன்னு சொல்லி நம்மால அவரை அமைதியாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மியூசிக் அவங்க பாஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லி 2த்தையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே கைய வைக்கல, அவங்க அப்படியே காத்துல வாசிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆள் அதையும் இப்ப அப்படியே நிறுத்துறாரு. கிங்கும் சீக்கிரம் இதை நினைச்சு நீ வருத்தப்படாத, லியோட இசையோட போட்டி போடுறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, உன்னால அவருக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு வருத்தப்படாதன்னு சொல்ல அவங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆள் டக்குன்னு அடுத்த மியூசிக்கை ஸ்டார்ட் பண்றாரு. சீலிங் பிரின்சஸும் அவரு கூடயே சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் களத்துல இறங்குறாங்க. அவங்களாலே அதை நம்ப முடியல. பைசனும் ஒரு பக்கம் அதை பார்த்து வாய பழக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சீக்விங் உண்மையிலேயே மியூசிக்ல ரொம்பவே டேலண்டா இருந்திருப்பா போல, அவங்க மெமரிஸ் மூலியமா அதை தான் நம்ம இங்க காட்டிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம லியோ கண்ணுக்கும் அவங்க அப்படியே அவங்க அம்மாவா தெரியும். திரும்ப ஆள் மாஸ்டர்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மியூசிக்கும் இப்ப கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோயின் தான் வின்னர்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சீலிங் பிரின்சஸும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போக நம்ம ஹீரோயினும் அமைதியா அவங்க இடத்துக்கு போறாங்க. குயின் ஆளுக்கு ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த மேட்ச் டைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம லீ இதுல ஜெயிச்சது சி குயிங்க. அவங்க யாருக்குமே ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. முதல் ரவுண்டு 2 பேருமே தூத்து டை ஆயிடுச்சு. 2வது ரவுண்ட்ல சி குயின் தான் ஜெயிச்சாங்க. 3வது ரவுண்ட்ல
யாரையோ அவங்க தான் வின்னர்னு சொல்ல. குயின் நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா 2வது ரவுண்ட்ல தான் அவ இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொட கூட இல்லையே. ஆளும் நான் 2வது ப்ளே பண்ண மியூசிக்கு கோரஸ் ப்ளே பண்ண கூடாது. இது மியூசிக் பத்தின அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ்க்கு சம காண்டாகுது. எனக்கு வர கோவத்துக்கு நான் அவளை இங்கேயே கொன்னுடுவேன். ஆனா சியாங்க அவசரப்பட்டு நம்ம பிளானை கெடுத்துடாதுன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம லீயும் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவர்கிட்ட இருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்களுக்கு கிஃப்ட் பண்றாரு. இது ஊசன் குயிங். இதுல மாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு ஆளை நான் இவ்வளவு காலமா தேடிட்டு இருந்தேன். இது இனிமே உங்ககிட்ட தான் இருக்கணும். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா ஆளு இதுக்கான உண்மையான ஓடு நீங்க தான். நீங்க இதை ஏத்துக்க மறுக்கிறப்ப இது இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே அழிக்க போறாரு. ஆனா நம்ம ஹீரோ இல்ல பரவாயில்ல அவ சார்பா அதை நானே ஏத்துக்கிறேன். நம்ம சீஃப் மேடு வந்து அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க. நம்ம கிங்கும் ஒரு வழியா இந்த காம்படிஷனோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. சீலிங் பிரின்சஸ் சமகாண்டோட அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் என்ன பிரின்ஸையாங்க நீங்க கொடுத்த வாக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் அதை நிறைவேற்ற மாட்டேன்னு சந்தேகப்படுறீங்களா? நான் சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். நம்ம ஹீரோவும் நல்லதா போச்சு, அப்ப இப்பயே அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. உடனே ஆள வச்சு பார்டர்ல இனிமே அவரு சோல்ஜர்ஸ் பிரச்சனை தர மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அப்படியே அதை எழுதி வாங்குறாரு. பிரின்ஸ் உங்க சீலை அதுல பதிய வைங்க. அவனும் காண்டோட அப்படியே அவன் சிக்னேச்சர் அதுல பதிய வைக்க கிங்கும் ஒரு வழியா இந்த காம்படிஷன் பிரச்சனை எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஆட்டோமான் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுல நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்ல நம்ம லீயோ அங்கிருந்து கிளம்ப போறாரு. செகண்ட் பிரின்ஸ் வந்து அவர் அப்படியே வழிமறைக்கிறான். நீ இதுக்காக இப்படி பண்ண? யாருக்கு உண்மையிலேயே மியூசிக்ல ஸ்கில் இருக்கோ அதுதானே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. செகண்ட் பிரின்ஸும் அவர் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். அப்படியே எபிசோட் 8 முடியுது. உண்மையிலே